Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கள்ள ஓட்டு போடப்பட்டதால் முதியவருக்கு வாக்களிக்க அனுமதி மறுக்கப்பட்டது. விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், விவரம். வணக்கம் பிரகாஷ். சேலம் மாவட்டம் வாழப்பாடி எழில்நகரை சேர்ந்தவர் பால ராமசுப்பிரமணியன். 70 வயதான இவர் பிங்கள விநாயகர் கோயில் பூசாரியாக வேலை பார்த்து வருகிறார். அங்கு வரும் பக்தர்களுக்கு அவர் விபதி கொடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் இன்று வாழப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வாக்களிக்க உரிய ஆவணங்களுடன், குறிப்பாக ஆதார் அடையாள அட்டை, வாக்காளர் அட்டை ஆகியவற்றுடன் வாக்குச்சாவடி எண் 199 உள்ள தேர்தல் அலுவலர்கள் மற்றும் பூத் ஏஜென்ட்கள் ஏற்கனவே உள்ள போய் அவர் வாக்களிக்கும் இதை கேட்டுள்ளார். அப்போது அவரது உங்கள் வாக்கை யாரோ செலுத்தி விட்டார்கள் என்று அங்கு பணியில் இருந்த ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர் ஓட்டை வேறு ஒருவர் எப்படி போட முடியும் என அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர் தான் காத்திருப்பதாகவும் அந்த ஆவணங்களை சரி செய்து எனக்கு வாக்களிக்க உரிமை வேண்டும் என கேட்டுள்ளார். ஆனால் அவருடைய வாக்காளர் அட்டையில் தெரிவிக்கப்பட்ட எண்களும் வாக்காளர் பட்டியலில் இல்லாத காரணத்தினாலும் மேல் அவர் வாக்காளர் பட்டியலில் இல்லை என்று முதலில் தெரிவித்த அதிகாரிகள் பின்னர் அவர் ஓட்டை யாரோ கள்ள ஓட்டு போட்டு விட்டனர் தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் 1 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்தார். ஆனால் காத்திருந்தும் அவருக்கு பயனில்லை. அந்த பிள்ளையார் கோயில் பூசாரியாக ஊரில் உள்ள மக்கள் அனைவருக்கும் விபதி கொடுக்கும் இவருக்கு தேர்தல் அதிகாரிகள், அதாவது குறிப்பாக தேர்தல் ஆணையமே விபதி அடித்து விட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். அது மட்டுமின்றி ஒற்றை வாக்குக்காக பல்வேறு சினிமா சம்பவங்களை போல வாழப்பாடியில் சம்பவம் நடந்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேறு வழியின்றி 2 மணி நேரமாக வாக்குச்சாவடி காத்திருந்த அவர் தனது வாக்கை வேறொரு செலுத்தி விட்டதால் மறுவாக்கு செலுத்த முடியாத ஏமாற்றத்தில் அவர் திரும்பி சென்றார். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.